சொல்லக்கூடிய அந்த சாசனத்தை எழுதிய நாள். அந்த இந்திய சாசனம் அப்படின்னு நம்மளுடைய உரிமை சாசனம். அந்த நம்மளுடைய நாடு வந்து சுதந்திரம் அடைஞ்சது இல்லைங்களா? சுதந்திரம் அடைஞ்ச உடனேயே நம்மளுடைய மாபெரும் தலைவர் நம்மளுடைய நேரு ஐயா என்ன யோசிச்சார்னா, ஆங்கிலேயர்கிட்ட நம்ம அடிமையாவே இருந்துட்டோம். அப்போ இன்னைக்கு நமக்கு விடுதலை கிடைக்குது. விடுதலை கிடைச்சதுக்கு அப்புறம் எந்த சட்ட திட்டங்களை நம்ம நடைமுறையில கொண்டு வரலாம், நம்மளுடைய மக்களுக்கு அடித்தட்டு மக்கள்ல இருந்து மேல்தட்டு மக்கள் வரைக்கும் எல்லாருக்கும் சமமா இருக்கணும், அந்த உரிமைகளும் நியாயங்களும் கிடைக்கக்கூடிய அந்த சட்ட திட்டங்கள் எல்லாமே நியாயமா இருக்கணும்னு நினைச்சாங்க. அப்போ தான் யாரை கூப்பிடலான்னு முடிவு பண்ணும்போது தான் நம்மளுடைய அம்பேத்கர் ஐயா, இந்த தலைவர் இல்லைன்னா இன்னைக்கு எத்தனையோ நியாயங்கள் கண்டிப்பா மண்ணோட மண்ணா மங்கி போயிருக்கும். இந்த தலைவர் ஐயாவை கூப்பிட்டு சாசனம், நம்மளுடைய இந்திய அடிப்படை உரிமைகளுக்கான சாசனத்தை எழுத சொன்னாங்க. இந்த தலைவர் வந்து கொஞ்ச நெஞ்சம் இல்லை, நிறைய படிச்சிருக்காங்க. படிச்ச எல்லாருக்கும் படிச்ச உடனே அந்த தலக்கணம் வரும்னு சொல்லுவாங்களே, அது கிடையாது. இவர் தான் அதுக்கு உதாரணம். படித்த உடனேயே மிகவும் மாபெரும் மனிதரா மாறுறாரு. இந்த தலைவருடைய எண்ணங்களும் நீதி, அவருடைய உணர்வுகள்ல எப்படி அந்த நீதி அடிப்படையில எல்லாருக்கும் இருக்கணும்னு நினைச்சாரோ அதைத்தான் சாசனமா எழுதினாரு. இந்தியா கான்ஸ்டியூஷனல் டேன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு தான் அந்த நாள், நவம்பர் 26ஆம் நாள் தான் இந்த சாசனத்தை வெளியிட்டாங்க. ஸோ அந்த சாசனத்தினுடைய உறுதிமொழியை நாம் எல்லாரும் எடுத்துக்குவோம். ஒவ்வொரு குடிமகளும் எந்த இரவு பகல் பாராமல் நம்ம நியாயத்துக்காக ஒரு ஹைகோர்ட்டையோ சுப்ரீம் கோர்ட்டையோ எந்த நேரத்தையும் கதவுகளை தட்டலாம். ஒரு அரசு உருவாயிடுது. அப்போ அரசு உருவாகும் போது அரசு சொல்றதை தான் மக்கள் எல்லாரும் கேட்க வேண்டியதா இருக்கும். ஆனாலும் மக்கள் சைடும் அந்த அரசுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை மக்களுக்கும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த சாசனத்தை எழுதினாங்க. இந்த உறுதிமொழியை நாம எல்லாரும் இன்னைக்கு எடுத்துக்கலாம். நம்ம கை இப்படி வச்சுக்கலாங்களா? இறையாண்மை கொண்ட சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசை அமைத்திட உறுதி பூண்ட இந்திய மக்களாகிய நாம் அனைத்து குடிமக்களும் சமூக பொருளாதார அரசியல் நீதி எண்ணத்தில் வெளிப்படுத்துவதில் நம்பிக்கையில் பற்றுறுதியில் வழிபடுதலில் சுதந்திரம் தகுதி நிலையிலும் வாய்ப்புரிமையிலும் சமநிலை பெறவும் அதை அவர்கள் யாரிடத்தும் மேம்படுத்துவதும் தனிநபர் கண்ணியம் மற்றும் நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு கொண்ட சகோதர தத்துவம் பெற்றிட உறுதி செய்வோம் என தலைவர் நம்முடைய அம்பேத்கர் ஐயா மீது நாம் அனைவரும் சத்தியம் செய்து இந்த உறுதிமொழியை எடுத்துக்கொள்கின்றோம். ரொம்ப சந்தோஷமா. ஏன்னா இன்னைக்கு இது ஏன் மேடம் இது ஒரு டேவா செலிப்ரேட் பண்றோம்னு நினைப்பீங்க. இன்னைக்கு நமக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்னா அதுக்கு இவர் ரொம்ப முக்கியம். நமக்கு பின்னாடி வர தலைமுறைகள் இதையெல்லாம் மறந்துடக்கூடாது, ஞாபகம் வச்சிருக்கணும். நம்மளை சந்திக்கிறவங்க கிட்டையும் நம்ம குழந்தைகளுக்கிட்டையும் தாராளமா நீங்க இதை பத்தியெல்லாம் இன்னைக்கு இந்த கருத்துக்களை பதிவு செய்யணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும்